சிவராமபுரம் குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். சிவராமபுரம் குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் பாபாவிற்கு நீங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள். குருவாழ்க குருவே துணை. சாய்ராம். சிவராமபுரம் குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை. இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சிவராமபுரம் குருவாழ்க குருவே துணை. நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். சிவராமபுரம் குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை. இங்கு சிறுவர்களும் பாலாபிஷேகம் செய்யலாம். குருவாழ்க குருவே துணை. சாய்ராம். கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி பாபாவிற்கு பால்குடம், காவிரியிலிருந்து பால்குடம் எடுத்து நாம் கருவறையில் சென்று பாலாபிஷேகம் செய்யலாம். அனைவரும் கலந்து கொள்ளலாம். அக்டோபர் 2 வியாழக்கிழமை அன்று பால்குடம் 504 பால்குடங்கள் காவிரி கரையிலிருந்து புறப்பட்டு நமது சிவராமபுரத்தில் உள்ள பாபாவை வந்து அடையும். நீங்களே கருவறையில் சென்று பால் அபிஷேகம் செய்யலாம். அந்த பால்குடத்தை எடுத்து நீங்களே அபிஷேகம் செய்யலாம். அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று வியாழக்கிழமை நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம். பாபாவுக்கு பாலாபிஷேகம் செய்யலாம். அன்று பால்குடம். அக்டோபர் 2 பால்குடம், வியாழக்கிழமை அன்று பால்குடம். நீங்களே காவிரியிலிருந்து எடுத்து வந்து பாலாபிஷேகம் கருவறையில் செய்யலாம். குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். குருவாழ்க குருவே துணை. சாய்ராம். இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள்.